இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இன்று நாளே திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை நம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த குட்டி திரு அவையிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். குடும்பம் என்றால் பிரச்சனைகள் உண்டு. குடும்பம் என்றால் குழப்பங்கள் உண்டு. குடும்பம் என்றால் சந்தேகம் உண்டு. இவை அனைத்தையும் நாம் சரி செய்வதற்கு ஒன்றே ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால் இறை நம்பிக்கை என்பது முக்கியம். ஒவ்வொரு திருமணத்தையும் பற்றி பேசும்போது பேராயர் ஃப்ளூட்டன்சியில் அவர்கள் அழகாக சொல்லுவார். 3 to get better அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு திருமணமும் மூவொரு திருமணம் என்று சொல்லுவார். இப்போ ஒரு கேள்வி இருக்கும். கணவன் மனைவி இருவரும் தானே திருமணம் செய்கிறாங்க, அப்புறம் எப்படி அது 3 நபர்களுடைய திருமணம் என்று சொல்லுவோம். அப்போ இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கணவன் மனைவி அவர்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவும் திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொல்கிறார். அவர்களை அந்த குடும்பத்தோடு இணைகிறார் என்பது பொருள்படுகிறது. ஏனென்றால் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்று கணவன் மனைவியை பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் கொடுக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை, அதுதான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா குடும்பங்களோடும் இணைந்து இருக்கிறார். ஆனால் சில குடும்பங்கள் இயேசுவை வெட்டி விடுகின்றன. ஆகையால் குடும்பத்தில் குழப்பங்களும் சந்தேகங்களும் அவமானங்களும் தோல்விகளும் மட்டுமே இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அப்ப இயேசு இருக்கின்ற குடும்பத்தில் இவைகள் எல்லாம் இருக்காதா? துன்பம் இருக்காதா? துயரம் இருக்காதா? வேதனை இருக்காதா? கண்ணீர் இருக்காதா என்றால் இயேசு அவர்களுக்கு உதவி செய்வார். அதை தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே குடும்பம் என்ற ஒரு கோட்டைக்குள் நாம் நம்பிக்கை என்ற ஒன்றை வைக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார். பிறந்த அவரை நாம் ஆலயத்தில் விட்டு விடுவது மட்டும் நல்லதா? கெட்டதல்லவா? அவரை நமக்குள் பிறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பார்க்க வேண்டும். அழகாக சொல்லுவார்கள், இயேசு 2025 ஆண்டுகள் வரையிலும் மாட்டுத் தொழுவத்துல தான் இன்னும் பிறந்துகிட்டு இருக்கிறார். இன்னும் எந்த மனிதனும் அதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? திருவெளிப்பாடு 3:20 அழகாக சொல்லுகிறார், நான் கதவருகில் என்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது திறந்தீங்க அப்படின்னா நான் உள்ள வந்துடுவேன் அப்படிங்கிறார். அப்ப இதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதர்களிடம் இடம் கேட்கிறார். ஆனால் மனிதர்கள் அன்னை மரியாவிற்கும் சூசேவருக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஆகையால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லை. இப்ப கத்தோலிக்க திரு அவையை விட்டு பிரிந்த சபை சகோதரர்களை நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அன்னை மரியாலும் முக்கியமில்லை, சூசையப்பரும் முக்கியமில்லை, இயேசு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவர்களுடைய பார்வையில் பார்க்கும்போது கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்க வேண்டும். ஏன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதுவும் சாதாரண பெண்ணை அல்ல, அருள் நிறைந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அருள் நிறைந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவருக்குள் அவர் சென்று ஒரு குழந்தையாக உருவாற்றி அது பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவன் பிறப்பதற்கே ஒரு பெண்ணினுடைய உதவியை நாடுகிறார். அவர்தான் அன்னை மரியாள் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தூய குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு வளர்ப்பு தந்தை தேவை. அதற்கு பக்குவமானவர் ஒருவர் தேவை. அப்ப சூசையப்பர் என்ற ஒரு மனிதரை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர் நேர்மையாளர், இகழ்ச்சிக்கு யாரையும் உட்படுத்த விரும்பாதவர், இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர். அப்ப அன்னை மரியாளுக்கு அருள் முழுமையாக இருக்கிறது, யோசேப்புவுக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. இந்த அருளும் நம்பிக்கையும் இருப்பதனால் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடும் வாசப்படிகள் உண்டு. இன்று எந்த குடும்பங்கள் பிரச்சனைகளை மட்டும் மையமாக வைத்து நகர்கின்றனவோ அவர்கள் பிரச்சனையை தாண்டினால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அப்ப பிரச்சனையை தாண்டுவதற்கான வழி என்னென்றால் நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்று பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி வேண்டுகிறார்கள் என்றால், கஷ்டத்தையும் கவலையும் உள்ள வச்சுக்கிட்டு நேர கடவுள்கிட்ட போய் முழங்கால் போட்டு, கடவுளே எனக்கு அப்படி இருக்கு பிரச்சனை, எனக்கு இப்படி இருக்கு பிரச்சனை, என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்குது, எனக்கு உடம்பு முழுவதும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடவுளிடம் போய் தங்களுடைய பிரச்சனைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். இது நம்பிக்கையா? நாம் எப்படி பேச வேண்டும் என்றால், எது நம்பிக்கை என்றால், பிரச்சனைகளிடம் போய் பெரிய கடவுளை பற்றி பேச வேண்டி, ஓ பிரச்சனையே, எனக்கு பெரிய கடவுள் துணை இருக்கிறார், நீ எல்லாம் தம்மா துண்டு பிரச்சனை தான், உன்னால என்னை என்ன செய்ய முடியும் என்று நாம் நம்பிக்கையை அதில் விட வேண்டும். குடும்பத்துல கணவன் மனைவி முன்னொரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பின் நிமித்தமாக அது போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு கல்யாணம் எப்படி கொண்டுட்டு வந்தாங்க? திருமணம் என்பது சொர்க்கத்தில்
நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். ஆனா இப்ப ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுக்கு தான் திருமணமாக மாறிவிட்டது. பையன் நல்ல பையனா, நல்ல தண்ணி அடிக்க மாட்டான்ல, சிகரெட்டு குடிக்க மாட்டாளான்னு கேட்கறது போய், சொத்து இருக்குதா, செல்வம் இருக்குதா, அவன் செத்து போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நல்லா இருக்குமா, இது இப்படி கேட்கக்கூடிய காலங்கள், அதாவது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சு என்பதை பார்க்கிறோம். பணம் அதிகமாக இருப்பதனால் மகிழ்ச்சி இருக்காது. அன்னை மரியாளுடைய குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். பணம் கிடையாது, நாடோடிகளாக இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம், நாசரேத்து எருசலேம் பெத்லகேம் ஓடி 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 ஒரு அகதிகளாக வாழ்ந்தார்கள். செல்வந்தர்களாக இல்லை. இறைவன் செல்வந்தரிடம் பிறக்கவில்லை. இறைவன் செல்வந்த ஒரு அரசியிடம் போய் அவர் கருவாக உள்ளே போய் அமரவில்லை. அவர் ஒரு அருள் மிகுந்தவரை தேர்ந்தெடுக்கிறார். பொருள் மிகுந்தவரை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எனவே நம் குடும்பம் பொருள் மிகுந்ததாக இருக்கிறது என்றால் அங்கு அருள் குறைபாடு உள்ளதாக இருக்கிறது. அப்ப அருள் மிகுந்து இருந்தால் பொருள் ஒரு பொருட்டாகவே இருக்காது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஒவ்வொரு குடும்பத்திலுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நம் நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்த்தி செல்ல வேண்டும். திரு குடும்ப ஜெபமாலை இருக்கிறது, திரு குடும்பமாக ஜெபிப்போம் என இருக்கிறது, குடும்பமாக அமர்ந்து இறைவனை புகழ்வோம் என இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத குடும்பமாக நாம் மாற வேண்டும். ஆயிரங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்குது. காலையில கணவன் மனைவி 1000 சண்டைகள் இட்டாலும் இரவு 7:30 மணிக்கு ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கை பயணம் சரியாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்று கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் பாராட்டுவது இல்லை, ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டுவதில்லை. ஏனென்றால் இன்று அவர்களுக்கு பணத்தை நோக்கி, செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கணவன் செல்வத்தை சேர்த்து குடும்பத்தை பெரிய அளவில் கொண்டாடணும் ஓடுறாரு, இங்கே குடும்பம் தவறி போய் விடுகிறது. பிள்ளைகளை நல்லா பெரிய ஆளா வளர்க்கணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. பிள்ளை இங்கே தவறி போய் போதை பொருட்களுக்கும் ஊடகத்திற்கும் அடிமையாகி வாழ்க்கையை கெடுத்து போகக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோர்கள் என் பிள்ளை எதுவும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுத்து விபத்துக்கு உள்ளாக்கி அவர்களை மேலே மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய பணியினையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். இது பேர் அன்பா என்று பார்க்க வேண்டும். அப்ப அன்னை மரியாளை எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது அன்னை மரியாள் 2 மாடப்புறா குஞ்சுகளைத்தான் கேட்டார். பெரிய பெரிய மாடுகளை அல்ல. இப்போ யோசேப்பிட்ட பார்த்து சொல்லு, யோசேப்பே நாம் ஆண்டவருடைய குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம், அவருக்கு 40 மாடு 50 ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அன்னை மரியா தெரிந்திருந்தார். நம்முடைய நிலை என்ன என்பதை அறிந்திருந்தார். கௌரவம் கௌரவம் என்ற பெயரிலே மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், மற்றவர் நம்மை அண்ணாந்து பார்க்க வேண்டும், மற்றவர் நம்ம விழிப்பிதுங்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக கடனை உடனே வாங்கி நம் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் பத்திலா, அவர்களிடத்தில் அருள் இருக்காது. அந்த குடும்பம் திரு குடும்பம் அல்ல, அது தெரு குடும்பமாக மாறிவிடும். எனவே நாம் திரு குடும்பமாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்ல வேண்டும். அன்னை மரியாளுக்கு ஏற்படாத பிரச்சனை ஒரு இறைமகனை ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பெற்றெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். யோசேப்பு நாடோடியாக அவரை அழைத்து செல்வதும் ஏரோது கொல்ல தேடுகிறான் என சொன்னதும் திருப்பி அவர்களை அழைத்து தூக்கி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். துன்பம் இருந்தது, ஆனால் அவர்களிடத்தில் ஒருபோதும் கடவுளை குறை சொல்லக்கூடிய பண்பு இல்லை. எனவே நம்மிடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குண்டூசி போல குத்துற பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு கடவுளை திட்டுவதல்ல வாழ்க்கை. அப்படி திட்டுவதாக இருந்ததென்றால் அன்னை மரியாள் தினம்தோறும் கடவுளை திட்டி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு துன்பம், அவ்வளவு துயரம், அவ்வளவு அவமானமான ஒரு சூழ்நிலை. இருப்பினும் இறைவனால் எல்லாம் முடியும் என்ற ஒரு மனநிலை ஊக்கமாக கொண்டு அவர் தாங்கள் ஒரு திரு குடும்பமாக வாழ்ந்து இறைவனுக்கு பணிவிடை செய்த ஒரு நல்ல குடும்பமாக இருந்தார்கள். அன்றாடம் திருப்பலிக்கு செல்கிறோமா என்பதை நாம் திருப்தியாக எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை நான் வேளாங்கண்ணி போகிறேன், வாடிப்பட்டி போகிறேன் என்பது அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் என்னுடைய கடமையை நான் செலுத்துகிறேனா, குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிறேனா என்பதை நான் பார்க்க வேண்டும். எவ்வாறு அன்னை மரியாளும் சூசேப்பரும் இல்லாமல் இயேசு பிறந்திருக்க முடியாது. ஏனென்றால் நல்ல தாயையும் நல்ல தகப்பனையும் இறைவன் தேர்ந்தெடுத்தார். அதே போலதான் இன்று பிரிவினை சகோதரர்களாகிய அவர்கள் எங்களுக்கு நல்ல தாய் வேண்டாம், நல்ல தகப்பன் வேண்டாம், இறைவன் மட்டும் இருந்தால் போதும் என ஒரு சார்பாக அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம் குடும்பம் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கிறதா? தினம்தோறும் ஜெபமாலை சொல்கிறோமா? குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபமாலை சொல்கிறோமா? பிள்ளைகளை அமர்த்தி இறை வார்த்தைகளை எடுத்து கொடுக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, முன்னாடிலாம் ஒரு அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு, மாமா பாரு
சித்தப்பா பாரு, பெரியப்பா பாரு, அத்தை பாருன்னு சொல்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிலாவை பாரு, சூரியனை பாருன்னு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று பெற்றோர்கள் எப்படி மாறிவிட்டாங்கன்னா, கையில தொலைபேசியை காமிச்சு அந்த புகைப்படத்தை எடுத்து குரங்கு பாரு, நாய் பாரு, பன்னி பாரு, பாம்பு பாரு என்று சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக மாறிவிட்டார்கள். கடைசியில பார்த்தா குழந்தை உணவு உண்ணாம எலும்பு குச்சி மாட்டம் வருது. அம்மா திருவாரூர் தேர் மாதிரி நவண்டு நவண்டு வர்றாங்க. காரணம் என்ன? அவன் செல்லை பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். அதை அம்மா சாப்பிட்றாங்க. கடைசியில் பார்த்தா அம்மா செர்லாக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உடம்பு உதத்தானே செய்யும். அப்போ குண்டாயிருவாங்க. உடனே நோய்வாய்ப்பட்டு போகுது. அப்புறம் கடைசியில் கடவுள் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கத்த வேண்டியது. நீங்கள் நவீன காலத்தில் இருக்கிறோம். எப்படி ஃபாதர் என் பிள்ளைகளை சரியாக நெறிமுறையில் வளர்க்க வேண்டும் என்றால், கைபேசி எடுத்துட்டு அதில் செபஸ்தியாரை காமிங்க, புனிதர்களை காமிங்க, அந்தோனியாரை காமிங்க, அன்னை மரியானுடைய பெருமையை சொல்லி காட்டுங்க. அன்னைக்கு புனித பதுவை அந்தோனியாருடைய தாயாரெல்லாம் என்ன செய்தார்கள்? அன்னை மரியாவுடைய புதுமைகளையும் அன்னை மரியாவுடைய மகிமைகளையும் எடுத்து கூறி வளர்த்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதே செய்யலாம். இவர் தான் அந்தோனியாரு, இவர் வந்து இதை செஞ்சாரு, இப்படி அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, இவர் செபஸ்தியாரு, இவர் வந்து 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், வனத்தந்தோனியார், புனித செசிலியம்மா, இப்படி புனிதர்களை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகளும் நல்ல முறையில் நல்ல ஞானத்தோடு வருவார்கள். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம் காட்டக்கூடிய அந்த வழி நெறிமுறைகள் அனைத்தும் துன்பத்தையும் துயரத்தையும் அவசரத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. எனவே நாம் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது என்றால் காரணம் இயேசுவை பிரித்து விட்டார்கள் என்பது பொருள்படுகிறது. நாங்களும் ஒவ்வொரு திருமணத்திலையும் சொல்லும் போது இறைவன் சொல்றார், இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இன்று மனிதர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து ஒரு கணவன் மனைவிடம் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை வெட்டி விடலாம் என்று பார்க்கிறார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை வெட்டி நாம் வெளியே விட்டுவிட்டோமோ அப்பொழுதே கணவன் மனைவி மட்டும் இருக்கிறார்கள். இவர்களால் ஈடு கொடுத்து வாழ முடியவில்லை. பிரச்சனை பெரிதாகிறது. அப்புறம் பிரிவினை தலை தூங்குகிறது. இன்றைக்கு எத்தனை டிவோர்ஸ் கேஸ், விவாகரத்து கேஸ் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் ஒரு திரு குடும்பமாக வாழ இறைவனிடத்தில் நாம் சரணடைய வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அதிகமாக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம் நம்பிக்கை தளர்ச்சி வரக்கூடாது. இறைவன் என்னை பாதுகாப்பார். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். திரு ஜெபமாலை சொல்ல வேண்டும். அன்னை மரியாவும் சூசேப்பரும் சேசுவையும் 3 பேரையும் இணைத்து நாம் பக்குவமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் இறைவனை விடாபிடியாக வழங்கி வந்தார்கள். இறைவனுக்கு எவ்வாறு உதவி செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும். எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவரை காணவில்லை என்று 2 நாட்கள் 3 நாட்கள் பயணம் முடித்த பிறகு மீண்டும் தேடி சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றார்கள். இன்னைக்கு கணவன் மனைவி இருவரும் திருமணம் முடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறார்கள். உலக போக்கில் வாழத் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் அவளுக்கு பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஏனென்றால் அவர்கள் தொலைத்த இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை. ஆகையால் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்பது மையமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த அன்பு பிள்ளைகளே, நாம் இறைவன் மீது அதிக நம்பிக்கையும் இறைவன் மீது விடாப்பிடியாக இருக்கவும் நிலைத்திருந்து ஜெபிக்கவும் அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் பார்ப்போம். அவர்களோடு இணைந்து இயேசுவையும் நம்மோடு உள்ளத்தில் சேர்த்து கொள்ளும்போது நம் குடும்பமும் திரு குடும்பமாக மாறும் என்பதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே திரு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பண்புகளை நாம் கொண்டிருந்தோம் என்றால் அது திரு குடும்பமாக மாறும். இல்லை என்றால் நாம் ஒரு குடும்பமாக ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்ற ஒரு மனித குடும்பமாக மாறிவிடுவோம் என்பது முக்கியமாக போய்விடுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் திரு குடும்பமாக இணைந்து வாழ இந்த திருக்குடும்ப நாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைகளை கொஞ்சம் அலசி பார்த்து அதை எவ்வாறு தீர்த்து விட வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதை தீர்ப்பதற்கு நாம் இறைவனிடம் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை வேண்டி இணைவோம். ஆமேன்.